நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்ப குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் பண வளமை, அதிர்ஷ்டம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அனைவரும் அதற்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதை எப்படி சேமிக்கணும், எப்படி லாபகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குருவோட விஷயத்தில் குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறக்கூடிய பாடம் என்ன? மெடிடேட் ஆன் ரைட் பாத். தியானம் பண்ணுங்க சரியான பாதையில். நீங்கள் எண்ணத்தில் தியானம் பண்ணாதீங்க. டு நாட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காரும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகள் தான் முதல்ல வரும். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், யார்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அதுதான் வரும். அது பண்ணால் அது தியானம் இல்லை. அது என்னாகும், அந்த எண்ணமே பல மடங்கு பெருசாகும். ஆனால் நம்ம குருவையும் கடவுளையும் நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ பண வளமை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியும். தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் பண்ணாலே நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு என்னோட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன். அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியும் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் வளமையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் என்ன டைப் பண்ணுவீங்க? குரு அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. மேஷ ராசி நேயர்களுக்கு வணக்கம். ஏஞ்சல்ஸும் கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பயிற்சியோட பலன்கள் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கோம். நம்ம வாழ்க்கை முழுவதும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு. அப்போது நம்ம இந்த கார்ட்ஸ்லேருந்து பார்க்கலாம் உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு. யூ ஹாவ் டு ஃபேஸ் ரியாலிட்டி டு ப்ராக்ரஸ் ஸ்பிரிச்சுவலி. நீங்கள் ஆன்மீகமாக முன்னேறணும்னா நிதர்சனமான உண்மை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீகமாக முன்னேறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் நம்ம மேலே மேலே உட்காந்துக்கணும், தியானம் பண்ணணும், குடும்பத்தை விட்டு போயிடணும் அப்படிங்கிறது கிடையாது. குடும்பத்தோட சேர்ந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா அதுதான் ஆன்மீகம். ஒரு மனிதனை மனிதனாக்குவது எது? ஆன்மீகம். ஆன்மீகம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 50 வயசுக்கு மேலே போகணும், இல்லை 60 வயசுக்கு மேலே போகணும், ஒரு காவி உடை தான் ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு நபர்கள்கிட்டையும் அன்பு, பாசம், கருணை, விட்டு கொடுக்கும் தன்மை, இது எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இவங்க மூலமாக தான் நம்ம பயிற்சி பண்ண முடியும். ஒரு குழந்தை அடம் பிடிக்குதா, அவங்கள எப்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? ஒரு உறவுல சிக்கல் வருதா, அவங்கள எப்படி நீங்கள் அனுசரித்து போகிறீங்க? இதுதான் ஆன்மீகம், சிறந்த ஆன்மீகம். அப்போ இதை நான் பயிற்சி பண்ணுவதற்கு மலை மேலே போய் உட்காந்து கண்மூடி தியானம் பண்ணுறது தியானம் அல்ல. இந்த நபர்களோட இருந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்மளுடைய உறவுகள், நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் வரக்கூடிய கஸ்டமர்ஸ், இவங்களை நீங்கள் எப்படி கையாளுறீங்க, நீங்கள் எப்படி பழகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயமே அடங்கி இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் எல்லாத்தையுமே கையாளுறாங்க இல்லையா? ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. இந்த மேச ராசிக்காரர்கள் அனைவரும் குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. GURU. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிட்டு டைப் பண்ணுங்க. பௌர்ணமிக்கு பௌர்ணமி யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ என்னோட சேர்ந்து தியானமும் நீங்கள் பண்ணலாம். நான் தியானமும் சொல்லித்தரேன். நன்றி.